காலை ஜெபம். இந்த நாட்களிலே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 61:4 இப்படியாக சொல்லுகின்றது. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஏன் அவன் இதை இப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், 3வது வசனத்திலே வேதம் தெளிவாக சொல்லுகின்றது, நீர் எனக்கு அடைக்கலமும் என் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தீர் என்று. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நம்புகிற பொழுது, அவருடைய வசனத்தை விசுவாசிக்கிற பொழுது, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உனக்கு பலத்த துருகமாய் இருக்கிறார். உனக்கு மாத்திரமல்ல, உனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அவர் அப்படி இருக்கின்றார். உன் குடும்பத்துக்கும் அவர் அப்படி இருக்கின்றார். உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அவர் பலத்த துருகமாய் இருக்கின்றார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த 29ஆம் தேதி 12ஆம் மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே நாங்கள் கேட்ட வசனத்தின்படி கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பம் குடும்பமாக ஆண்டவரே உம்முடைய செட்டையின் மறைவிலே நீர் மறைத்துக் கொள்ளுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய பலத்த சத்துருவுக்கு எதிராக ஆண்டவரே நீர் பலத்த துருகமாய் இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் உடைய கிருபைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. ஆயுசு நாட்களை பெருகச் செய்யுங்க. கையின் பிரயாசங்கள் விருத்தியடைய செய்யுங்கப்பா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.